பிஎம்டிது ஒரு யூனியன், எச்என்டிது ஒரு யூனியன் வந்து சரியில்லைன்னு நான் சொல்றேன். எல்லா மெம்பர்ஷிப்பும் அவங்களே கொடுக்கலாம், கொடுக்கூடாதுன்னு எந்த சட்டம் இது? அதனால பிஎம்இஏ, பாரத் எர்த் மூவர்ஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன்ல அங்க வேலை செய்யக்கூடிய எல்லா தொழிலாளியும், டிசிஎல், கான்ட்ராக்ட் ஆபரேட்டர், இந்த ஆபரேட்டர் எல்லாருக்கும் ஒரே சங்கம் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் மாத்திரம் அல்ல, அது சட்டமும் கூட. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள். அந்த பெம்மல் தொழிலாளிக்கு 5-6 சங்கம், ஒரே சங்கம் வச்சுக்கினா என்ன தப்பு? ஒன்ன போய் நெகோசியேட் பண்ணலாம்ல. இது ஒண்ணு. இப்போ எல்லாருமே வேஜ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறீங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு சொல்லு. பேச்சுவார்த்தை நடக்குது, நீ போ நான் போ, அது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. பிரின்சிபல் எம்ப்ளாயர், கான்ட்ராக்டர், பல்வேறு வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. பட் இன்னாது வேஜ் ரிவிஷன் எவ்வளவு? இன்னாது வேஜ் ரிவிஷன் என்ன யாருன்னா சொல்லுகிறாங்களா? இப்ப நீங்க அதை ஒட்டி என்ன கொஸ்டின் கேட்கணும். வேஜ் ரிவிஷன் என்ன, அது எவ்வளவு ஆகும், எத்தனை வருஷத்துக்கு ஆகும், இன்னும் அது சட்டத்துல என்ன இடம் இருக்கு, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இடம் இருக்கு? அப்ப சம்பள உயர்வுன்னா எவ்வளவு? இதை ஒட்டி இது வரைக்கும் யாரும் பேசுறதா எனக்கு தெரியல. சந்திரன் யாரா பேசிக்கிறாங்களா? அத்தினால் 26 நாள் மைக் பிடிச்சாங்க, இந்த விஷயத்தை யாரும் பேசல. பேசுறவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் தானே ஆளுங்க, பேசணும்ல. இப்போ 7 வருஷத்துக்கு முன்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. 7 வருஷத்துக்கு முன்ன எல்லாம் சூரப்புலி வீரப்புலி. 7 வருஷத்துக்கு ஒப்பந்தம். 2017 தானே செட்டில்மெண்ட். 25 ரூபாய் தான் செட்டில்மெண்ட் சார். 25 ரூபாய் 2017. 7 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு வாங்கினீங்க நீங்க 7 வருஷத்துக்கு முன்ன? 25 ரூபாய். இது என்ன வேல் செட்டில்மெண்டா? இப்ப வேல் ரிவிஷன் எவ்வளவு வாங்க போறீங்க சொல்லு? நீ எவ்வளவு வாங்க போற? மேனேஜ்மெண்ட் சொல்றான், நீ கான்ட்ராக்ட் கிட்ட பேசு, என்கிட்ட பேசாத. மேனேஜ்மெண்ட் கிட்ட நாங்க ஒப்பந்தம் போட்டோன்றதெல்லாம் வந்து என்ன சொல்றது, டுபாக்கூர் பேச்சு. டுபாக்கூர் பேச்சு. அப்ப கான்ட்ராக்ட் கிட்ட என்னடா பேச்சு நடத்தி போறீங்க அது சொல்லு. நீ வாட் இஸ் தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக், வாட் இஸ் யுவர் ஆர்குமெண்ட், நீ அதை சொல்லு. நீ அதை சொல்றது இல்ல. வேஜ் ரிவிஷன் இன்னும் 7 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடுவான். நான் சொல்றேன் என்ன வேஜ் ரிவிஷன். நீ கான்ட்ராக்ட் கிட்ட நவம்பர் 9, டிசம்பர் 9, நெக்ஸ்ட் ஜனவரி 9. அது என்ன நம்பர்? அப்ப அது 9 9 9 3 9 ஆயிடுச்சு. 9ஆம் தேதி என்ன பேச்சுவார்த்தை நடத்துற அது சொல்லல. தொழிலாளி கிட்ட பொய் சொல்லாதீங்கன்ற, நான் பொய் பேசாதீங்க, கரெக்டா பேசுது. என்ன சொல்ல போற? மேனேஜ்மெண்ட் என்ன சொல்ல போறான்? கான்ட்ராக்ட் கிட்ட பேசு, ஒன்னொரு 20 ரூபாய், 25 ரூபாய், 30 ரூபாய்க்கு மேல கொடுக்குறானா? அதுக்கு மேல நீ இது வரைக்கும் செட்டில்மெண்ட் போடல. சந்தர் சொன்னார், நம்ம தான் இந்த யூனியன் 1991 சந்தர் நம்ம தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். அது மொத்த செலவும் எந்தியோ? மொத்த செலவும் நான் போட்டேன். நீ சொல்லத்த மொத்த செலவும் போட்டு அந்த யூனியன் நடத்தணும். 6 மாசம் திரியா திரிச்சு 8000 ரூபாய் கூலி, 18000 ரூபாய், 2000 ரூபாய் அரியர்ஸ். அசோக நகர்ல கல்லு கடை நீங்க ஃபுல்லு காலி 6 மணிக்கு. தொழிலாளி வாட்சி வாங்கினா இதெல்லாம் இருந்துச்சு. இது பழைய வரலாறு, அதை பேச நான் வரல. நான் பேச வேண்டியது உன்னுடைய சம்பளம்.
சம்பளம் என்ன? நானும் டர்னர், நீயும் டர்னர். அவனுக்கு என்ன சம்பளமோ அதே தான் என்ன சம்பளம். இப்ப நீ பிட்டரு, வெல்டரு, ஆபரேட்டரு, மெஷினிஸ்ட், உற்பத்தியில பர்மனன்ட் தொழிலாளி 700-800 பேர் எந்த வேலையை செய்யறான் அதே வேலையை தான் கான்ட்ராக்டர் ஆபரேட்டர் செய்யறான். அவனுக்கு உறுதுணையா டிசிஎல் என்ற பேர் இருக்கிறவங்க வேலை செய்யறான். அப்ப சம்பளம் எவ்வளவு இருக்கணும்? ஒரே நாடு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிக்கிறது. அதுலயே ஆர்டிகல் 39D ஒரே வேலை ஒரே கூலி, சம வேலைக்கு சம கூலி, ஒரே கூலி ஒரே கட்சி, ஒரே வேலை ஒரே கூலி. இது 1971 இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும் போது கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட், அது 1970. அதுக்கான ரூல்ஸ், கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ரூல்ஸ் 1971. ஒரே வேலை ஒரே கூலி, சம வேலைக்கு சம சம்பளம், ஒன்றே ಕೆಲಸ ஒன்றே சம்பளம், ஒரே வேலை ஒரே கூலி. இது இந்த நாட்டின் சட்டம். இந்த சட்டம் கர்நாடகத்துக்கு வழி என்ன? இது பெம்மல் கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ்க்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கணும்னா எப்ப கிடைக்கும்? அன்னைக்கு யாரோ ஒருத்தர் பேசுங்க, அதெல்லாம் சும்மா, அது எது கிடைக்காது, நீ கொஸ்டின் கேளு. இப்ப கிடைக்காதுன்னு சொன்ன வந்து கேளு. இன்னைக்கு மீட்டிங்க, அது பொதுக்கூட்டம் இல்லை, இது இன்டராக்டிவ் செஷன். நான் ஃபைல கொண்டாந்துக்கிறேன், கேஸ்ல கொண்டு வந்துக்கிறேன், சட்டத்தை கொண்டு வந்துக்கிறேன், நீ இதை ஒட்டி கொஸ்டின் கேளு. அப்ப என்ன பிரச்சனை? இந்த சம வேலைக்கு சம கூலி பெமெல்ல இருக்கிற கான்ட்ராக்டர் ஆபரேட்டர்ஸ் டிசிஎலுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இதை ஒட்டி கேளு. நீ கேள்விக்காரன் தானே சார், சங்கம் வச்சேன்ன, இது வரைக்கும் நீ அந்த வேலையை செய்யல, அதையும் கேளு. அது கூட ஆன்சர் கொடுக்குறேன். நான் சங்கம் வச்சது 1988. என்னதான் கெனடி ஸ்ரீதர் கூட்டு போனான். அவன் இல்ல பட்சத்துலாம் ஸ்ரீதர், அவன் தான் என்ன கூட்டு வந்தது அங்க. அதுக்கப்புறம் தான் நான் சவுர்தாஸ் கூட்டு வந்தது. சவுர்தாஸ் என்ன கூட்டு வரல, நான் தான் அவரை கூட்டு வந்தேன். வரலாறு கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் நீ ஆச்சு. இப்ப நான் திரிஞ்சு மினிமம் வேஜஸ் வந்துச்சு. மினிமம் வேஜஸ் உங்களுக்கு இருக்குது, கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ் உங்களுக்கு மினிமம் வேஜஸ் இருக்கு. அது சென்ட்ரல் வேஜஸ் 2 DA, அதுக்கு முன்ன 1 DA இருந்துச்சு, இப்ப 2 DA இல்லையா? ஏப்ரல் 1 அப்புறம் அக்டோபர் 2 DA உண்டு. அது வந்துச்சு. போனஸ் கொடுக்கலாம், பிஎஃப்க்கு, இஎஸ்ஐக்கு. நீ என்ன நம்ம ஆர்குமெண்ட் பண்ண போற? எல்லாமே கூலி சம்பளம் என்ன கேட்க போற? அதுவே என்ன கேளு. ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நாங்க கெலிச்சிட்டோம் அப்படின்னு கூட போட்டாங்க. எதுல? வாட்ஸ்அப்ல. ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட், வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. அது உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பா? அதை ஒட்டி கூட என்ன கேளு. அந்த கேஸ் அவங்க கெலிச்சிட்டாங்களா தோத்துட்டாங்களா அதை ஒட்டியும் கேளு. அந்த தீர்ப்புனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அதையும் கேளு. அது அந்த வழி சரியா அதையும் கேளு. அப்போ ஒட்டுமொத்தமா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கனவு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய உழைப்பு என்ன? உங்களுக்கு 2 விஷயம் தான். உங்களுக்கு விஷயமே 2 தான், ஜாஸ்தி எதுவும் இல்லை. பர்மனன்ட் வேலை கொடுத்துரு, அவ்வளவுதானே. பர்மனன்ட் வேலை கொடு, நாங்க பர்மனண்டா வேலை செய்யறோம். இந்த 700-800 நிரந்தர தொழிலாளி ஒர்க்கர்ஸ் ஆன் பெர்மனன்ட் ரோல், அதே சம்பளத்தை எங்களுக்கு கொடு, அதே சம்பளத்தை எங்களுக்கு கொடு. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். இதுதானே கோரிக்கை. 2 தானே. பெர்மனன்சி, சேம் வேஜ்,
ரெண்டு தானே, வேற எதனா இருக்குதா? இல்ல கார் கொடுத்துரு, பங்களா கொடு கேட்க முடியுமா? அடிப்பான். செயினை கொடு, பிரேஸ்லெட் கொடு நான் கேட்க முடியும்? வேலை செய்யறோம், நிரந்தர தொழிலாளியாக்கு வேலை செய்யறோம், எல்லாருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்குது, ரெண்டு தானே கோரிக்கை. இதற்கான வழிமுறை என்ன? கேளு, நீ என்ன கேளு. நீ கன்சிலேஷன்ல செட்டில் ஆகுமா? எங்கன்னா செட்டில் ஆகிக்குதா? பெர்மனன்சி கன்சிலேஷன்ல ஆகுமா? ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் பேச்சுவார்த்தையில தீர்க்க முடியுமா? அந்த கொஸ்டினை கேளு. அது தீர்க்க முடியாதுன்னா வேற வழி, அதையும் கேளு. இப்போ இவ்வளவு விஷயத்த கேட்கணும் நீ. நாங்க பெர்மனன்ட் ஆகுமா? ஆவறதுக்கான வழிமுறை என்ன? இது வரைக்கும் ஏன் அந்த மாதிரி வேலையை அவங்க பண்ணல? எங்களுக்கு அதே சம்பளம் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? இவ்வளவு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதை ஒட்டி நீங்க கொஸ்டின் கேளுங்க. என்னையும் கேளுங்க, நீ ஏன் பண்ணல கேஸ்? நீ எங்கன்னா பண்ணிருக்கிறியா? அதையும் கேளு. உன்னால வேற எந்த தொழிலாளிக்கு எதனா பெனிஃபிட் ஆகிக்குது? அதையும் கேளு. நான் கேள்வியை கூப்பிட்டு போய் 22 வருஷம் ஆகுது, ஆனா கோர்ட் கேஸுக்கு வரேன். இங்க வந்து கல் ஒடிக்கிறவன், கட்டட கட்டுவேன், கூலி தூக்குறவனுக்கெல்லாம் சங்கம் வச்சேன் நானு. எங்க இந்த எல்லா விலையில இருக்கிறவனும் எனக்கு தெரியும். எல்லா விதமான கொஸ்டினையும் நீ கேளு. சோ மைக்க கூட அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், மேல இருக்கிறவங்களும் கேளு, சந்தர் கூட கேட்கலாம். இந்த என்னென்ன நீங்க கொஸ்டின் கேட்கணும்னு நான் இங்கிலீஷ் பாம்ப்ளெட்ல நல்லா எழுதினேன், அதுல எழுதிக்கிறேன் என்னென்ன கொஸ்டின் கேளுங்கன்னு. கேளுங்க. சோ நீங்க என்ன கொஸ்டின் எப்படி ஓடினாலும் கேளுங்க. இது ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம். இது ஹெச்என்பி, ஏஎம் டிவிஷன், ஆர்என்டி இதெல்லாம் இல்லாத, ஹெச்எஃப் இதெல்லாம் இல்லாத. இப்போ நான் இவங்க இந்த கமிட்டியை நான் கேட்குறேன், ஏஎம் டிவிஷன்ல கோஆர்டினேஷன் கமிட்டிங்கிறது அவங்களுக்கு லெட்டர் கொடுத்து கூப்பிட்டுக்கிறீங்களா? அவங்களது ரெஸ்பான்ஸ் ஒன்றும் இல்லை. எங்கே கொஞ்சம் பேர் தொழிலாளிங்களா கூப்பிட்டு அந்த மீட்டிங் போகாதீங்க, அது அரிசல் இது அதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அது தெரியாது, அங்கே இருந்தால் தெரியாது, இங்கே வந்து இருக்கிறோம். இப்போ சார் சொல்கிறாரு, கேட்குறாரு 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், இங்கே எல்லாமே வந்தீங்க ஸ்ட்ரைக்கு, ஹெச்என்பி எல்லாமே வந்தீங்க. யாருன்னா சொல்கிறீங்களா அது 26 நாள் என்ன ஸ்ட்ரைக் பண்ணுவோன்ட்டு? எனக்கு தெரியல. எல்லாம் வந்தீங்க தானே ஸ்ட்ரைக்கு, எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இல்லையா? 26 நாள் என்ன ஸ்ட்ரைக் பண்ணுவோம்? யாருன்னா சொல்லுங்க. பேசுறதுக்கு அப்ப நம்ம டிமாண்ட் இல்ல. எங்க கேட்டா மைக்ல என்ன சொன்னீங்க, இது நல்லா சொல்லணும். இது ஹெச்என்பில கொஞ்சம் பேர் தொழிலாளி. அந்த கேஸ் வந்து இது வரைக்கும் அது இன்னும் எந்த ரிசல்ட்டும் வராது இருக்கிறதுனால அதே ஒரு மைனஸ் பாயிண்டா வச்சு தான் நம்ம ஐஎம் டிவிஷன்ல கொஞ்சம் இது பண்றாங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காதுன்றதுக்காக ஒரே இது சார். அன்னைக்கு நீங்க அதை சொன்னீங்க 121 பேர் அது கேஸ் போட்டுக்கிறாங்க. அன்னைக்கு நானும் சொன்னேன், நம்ம டிவிஷன்லயும் இந்த கேஸ் அவர் ஒட்டிக்கிறாரு, அதை பண்ணி நம்மளும் ஃபாலோ பண்ணியிருந்தா நம்மளுக்கும் அது இது வச்சிருக்கோன்ட்டு. அது யூனியனுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை அவங்களோட ஈகோ இது என்ன தெரியல, அதுக்காக அவங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான இது பண்ணுறது சார். அது புரிஞ்சுது, வேற யாரு. ஆனால் வந்து அன்னைக்கு வந்து கேட் மீட்டிங்கில் வந்து ஹெச்எல்லுடைய இந்த பேமெண்ட் இதுதான் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க சார். அதுதான் அது கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய முன்னாடி வச்சுட்டு உங்களுடைய எதிரிலேயே வந்து வீடியோ வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ பேமெண்ட்டு எங்களால் வந்து பாலன் சார்னால தான் எங்களுக்கு மைண்ட் கொடுத்துருந்து அப்படின்ட்டு. ஆனால் வந்து கேட் மீட்டிங்கில் வந்து அந்த லெட்டர் வந்து இங்கே இப்போ ஹெச்எல்லோடைய பேங்க் பேமெண்டோடைய பேமெண்ட்டு இதுதான், கான்ட்ராக்டோட ஒர்க்கர்ஸ் இதுதான்ட்டு அன்றைக்கி லெட்டரில் காமிக்கிறாங்க சார். ஸோ அதுக்கான புரியுது. இது எல்லாருடைய கொஸ்டின். இதுக்கு நான் ஆன்சர் பண்றேன், பண்ணாத போறது இல்லை. நான் சொல்லிக்கிறேன், சட்டம் இது. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு அது எங்களுக்கு கிடைக்குமா? கர்நாடகால எங்கன்னா கிடைக்குதா? இந்தியால எங்கன்னா கிடைக்குதா? இது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுக்கான வழிமுறை என்ன? இதுக்கே ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகட்டும். நீ என்ன கேளு, கொஸ்டின் கேளு. அவர் வராரு, நீ கேளு 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 கேளு. நீ
சட்டம் 1970 கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட். அந்த ஆக்ட்ல 10(1) அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10(1) ஒட்டி நானும் சொல்ல, நீங்களும் கேட்கல. அந்த 10(1) தான் வந்து உங்களுடைய ரெகுலரைசேஷன். அது நெக்ஸ்ட் கேளுங்க. அது இப்ப நான் வந்து வெறும் கூலி விஷயத்தை மாத்திரம் நான் பேசுறேன். இப்போ கூலி விஷயத்தை பேசும்போது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். நான் HAL யூனியன்ல 7 வருஷத்துக்கு முன்ன இருந்தேன். 7 வருஷத்துக்கு பிறகு நான் இல்ல அந்த யூனியன்ல. அதுக்கு பல்வேறு காரணம் இருக்கு. ஆனா நீ HAL போயிட்டு எந்த தொழிலாளினா என்னை ஒட்டி கேளு, நெகட்டிவா யாரும் சொல்ல மாட்டான். நான் சொன்னது 2004 280 பேர் மொத்த கான்ட்ராக்ட் தொழிலாளியுடைய எண்ணிக்கை HAL 6000. அந்த தொழிலாளிக்கு இப்போ பர் டே 1600 ரூபாய் கிடைக்குது. பர் டே 1006. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இல்ல. அந்த செட்டில்மெண்ட் 3 மாசத்துக்கு முன்ன ஆச்சு. அதுல நான் இல்ல. அது வேறவங்க போட்டாங்க. அது மேனேஜ்மெண்ட்டுக்கு குலாம் யூனியன் போட்ட ஒரு செட்டில்மெண்ட் 7 வருஷத்துக்கு போட்டுக்கிறாங்க. நானே HAL இருக்கும்போது 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் செட்டில்மெண்ட். 3 வருஷத்துக்கு 4வது வருஷத்துக்கு கூட நான் எப்போ விட்டதில்லை. அந்த செட்டில்மெண்ட் பேப்பர் காட்டினாங்களே, அது நான் போட்ட செட்டில்மெண்ட் இல்ல. HALக்கு நீ போ. 280 பேர் கேஸ் போட்டாங்களே, அவங்க எவ்வளவு சம்பளம்னு கேளு. அவங்களுடைய சம்பளம் இப்ப 60,000 ரூபாய்க்கு மேல இருக்குது. 280 பேருக்கு மாத்திரம், மற்றவங்களுக்கு இல்ல. சோ இத வந்து பொய் சொல்லக்கூடாது யாரும். ஏதோ ஒரு பேப்பர், அதை நான் கூட பார்த்தேன். HAL என்கிட்ட எல்லாமே பேப்பர் இருக்குது. அதுல எந்த சிக்னேச்சர் இருக்குதா, யார் போட்டது, இதெல்லாம் தெரிஞ்சு பேசணும். 280 பேருக்கு தான் 6000த்துல கேஸ் போட்டவனுக்கு. அது 2004 செட்டில்மெண்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கணும். இப்ப 65,000 ரூபாய் வாங்குறாங்க. நீ போய் கேட்டுக்கோ. அது ஆயிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் எங்கன்னா ஆயிக்குதானா? மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட் சப்ஜெக்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க இந்த ஒர்க்கர்ஸ் வந்து அங்க கேஸ் போடுறாங்க. எந்த கேஸ்ல? த ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 2 படிக்கிறேன் பாருங்க. ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 2, that is Delhi Hospital Teka Karamchari Union, have filed an application dated 14th August 2017 under Rule 25(2)(5)(a) of Contract Labor Regulation and Abolition Central Rules 1971, framed under Contract Labor Regulation and Abolition Act 1970, herein after Clara. இத கொடுக்குறேன், நீங்க வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. இது இவங்க வந்து எப்ப கேஸ் போடுறாங்க? ஆகஸ்ட் 2017 கேஸ் போடுறாங்க. என்னன்னு கேஸ் போடுறாங்க? நாங்களும் அவங்களும் ஒரே வேலை தான் செய்யறோம். அவங்களுக்கு சம்பளம் 70,000 80,000 இருக்குது, எங்களுக்கும் அதே சம்பளம் கொடுன்னு கேஸ் போடுறாங்க. என்ன போடுறாங்க? டெபுட்டி CLC சென்ட்ரல், டெபுட்டி லேபர் கன்சல் சென்ட்ரல். இதே கேஸ் தான் நம்ம HMP டிவிஷன் தானே. இதே எத்தனை பேர் கேஸ் போட்டுக்கிறோம்? 110 பேர் தான் முன்ன வந்துக்கிறீங்க. நீங்க துட்டு அதுக்கு நாங்க 1 ரூபாய் கூட வசூல் பண்ணல. அவங்க ஃபைல் பண்றதுக்கு ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாய் செலவா இருக்கும். காசு வாங்கணுமா? வாங்கல, யாருக்கிட்டையும் வாங்கல. கேஸ் போட்டுக்கிறோம். கேஸ் போடும்போது இவங்களெல்லாம் கூட்டின்னு போய் அந்த லேபர் கமிஷனர் கிட்ட காட்டினேன் நானு. சார், இந்த மாதிரி ஒரு கேஸ் போடுறோம், இது செல்லுபடி ஆகுமா ஆவாதா? லேபர் கமிஷனர் இது கரெக்டா தான் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னாரு. அப்போ ஒரு நல்ல லேபர் கமிஷனர் இருந்தாரு. அந்த லேபர் கமிஷனர் கேஸ் போட்டு 1 மாசத்துல ஒரு சிட்டிங் வந்துச்சா இல்லையா? அவர் நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நீங்க ஏன் பெங்களூருக்கு வர்றது, நானே கேஜே போறேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு.
அதுல வக்காலத்துல எஸ் ராஜேந்திரன் சைன் போட்டாரா? வக்கீலா வந்தார் அவரு. எம்எல்ஏ வரல, எக்ஸ்எம்எல்ஏ வரல, கருப்பு போட்டு லாயரா வந்து அந்த வக்காலத்துல ஒரு சைன் இருக்குது. அப்போ மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட சொல்றானே, இப்போ நீங்க போய் கான்ட்ராக்டர் கிட்ட பேசிக்கோங்க, நீங்க போய் அங்க பேசிக்கோங்க, நாங்க எங்களுக்கும் இதுக்கு சொல்லி அவன் 3 மணி நேரம் நடந்தது. 3 மணி நேரம் டிஸ்கஷன் நடந்தது. அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டு போங்க சார்ன்னு உங்க டாப் பெம்மல் மேனேஜ்மெண்ட் தான், சார் நீங்க எல்லாம் சாப்பிட்டு போங்கன்னு தலைவர் சொன்னாரு. வேணா பையன் நான் போறேன்னு அவர் கூட்டாரு. இல்ல ராஜேந்திரன் நான் சாப்பிட்டே வரேன்னு அங்க போய் உக்காந்து, ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும்னு அங்க போய் சாப்பிட்டு போனேன். அங்க வந்து நீ கான்ட்ராக்ட் லேபர் எங்ககிட்ட வராதுன்னு அவர் சொல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஆபீஸரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அங்க வேக்கண்ட் பொசிஷன் இருந்ததுனால ஒரு 6 மாசம் அது வரல. 6 மாசம் வராததுனால நான் சுரேஷ் சொன்னேன், சுரேஷ், நிர்மல், கார்த்திக், நீங்க ஒரு 200 பேர் வாங்க, அங்க போய் ஒரு தம்கி போட்டாதான் வேலை ஆகும்னு. நீங்க ஒரு 150 பேர் அங்க வந்தீங்க. வந்த போது அங்க ஒரு போலீஸ் வேன் வந்துச்சா, ஜீப் வந்துச்சு. நான் சொன்னேன், போயா இது எங்க ஆபீஸ், நீ என்னத்த இங்க வர்றது, போயா நீ. அந்த லேபர் கமிஷனர் மேடம் இருந்துச்சு, அதுகிட்ட போய் பேசணும். நீ டைமே கொடுக்கல, யூ கம் அண்ட் டாக் டு அஸ் தான் அது போலீஸ் போன் பண்ணிச்சு. இங்க இல்ல, பெங்களூர்ல லேபர் கமிஷனர் ஆபீஸ்ல போலீஸ் போன் பண்ணிச்சு. அது பண்ணிச்சு. நாங்க போய் லேபர் கமிஷனர் கிக் அவுட், டவுன் டவுன், பூட் அவுட். அது பக்கத்துல நின்னுக்குது, நான் பார்க்கல. என்ன சுரேஷ், பக்கத்துல நின்னுக்குது. அது போலீஸ்காரோ நாங்க பேசி தீர்த்துக்கிறோம், நீ போயான்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசின பிறகு இன்னொரு சிட்டிங் வந்துச்சு. அப்போ 5 செட்டு கொடுக்கணும், ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 5 செட்டு கொடுக்கணும். அந்த 5 செட்டை கொடுத்துட்டோம். நம்ம கொடுத்துமா இல்லையா? சப்மிட் பண்ணிட்டோம். நான் சொன்னேன், இப்ப இந்த ஸ்ட்ரைக் பண்ணீங்க, இந்த ஸ்ட்ரைக் அப்ப சுரேஷ் சொன்னேன், எப்படியோ உங்களுக்கு சம்பளம் போகுது, ஒரு 200-300 பேர் வாங்கப்பா, அங்க போய் தகராறு பண்ணலான்னு சொன்னா, நீங்க வந்தீங்களா? வரல. நான் என்ன பண்ண முடியும்? உங்க கொஸ்டினுக்கு ஆன்சரு 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ண, ஒரு நாள் ஒரு 500 பேர் வாங்க. அந்த சொர்ணால ஏறினா மெஜஸ்டிக்ல இறங்குறீங்க, மெஜஸ்டிக்ல ஏறினாக்கா கோல்குண்டா பாலியா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, மெட்ரோ வந்து இறங்கிடுங்கப்பா. நான் ஸ்டேஷன் கிட்டே வரேன், அது போலீஸ் வரட்டும், வேன் வரட்டும், லெப்டி வரட்டும், எதனா நான் பாத்துக்கிறேன், வாங்க. நீங்க வந்தீங்களா? வரல, வரல நீங்க. பட் இந்த தொழிலாளி போராட்டம் பண்ணி அந்த கேஸ் தான் பெண்டிங் இருக்குது. இந்த கேஸ்ல என்ன ஆகிது பாரு, இது கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டும் போது it is further submitted that the learned labor commissioner has wrongly applied the said judgment அப்படின்னு எல்லாம் வாதம் வருது. கடைசியா என்னாச்சு அதையும் படிச்சு காட்டுறேன். இது வந்து கேளுங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன் நான். The respondent number union had filed an application dated 14th August 2017 under Rule 2525A of the Contract Labor Regulation and Abolition Central Rule 1971, framed under the Contract Labor Regulation and Abolition Act, before the respondent number 1, that is the Deputy Labor Commissioner Central, on behalf of contract laborers engaged by the petitioner through contractors, that is respondent number 3 to 6, in the petitioner hospital. In the said application, respondent number 2 union had alleged that the contractors, with respondent number 3 to 6 had employed the contract laborers under different categories in the establishment of the petitioner for doing same or similar kind of work as done by the similarly placed regular employees and were not being treated at par. Accordingly, while the said application, the relief of equal pay for equal work was prayed by the respondent union. In the light of the same, the impugned award was passed by the learned Deputy Chief Labor Commissioner Central. இது பண்ணிக்கிறாங்க, ஒரே சம்பளம் கொடுன்னு. இந்த மாதிரியா தான் கேஸ் போட்டு
ಚಿನ್ನದ ನಾಡು ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಇದೇ ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಅಕ್ವಾ ಅಂಡರ್ ವಾಟರ್ ಟನಲ್ ಮೇಳವನ್ನು ಏರ್ಪಡಿಸಲಾಗಿದ್ದು ಸಾರ್ವಜನಿಕರು ಕುಟುಂಬ ಸಮೇತ ಒಮ್ಮೆ ಭೇಟಿ ನೀಡಿ. ಆಕರ್ಷಕ ಆಟಗಳು, ಬಾಯಿಗೆ ರುಚಿ ನೀಡುವ ವಿಭಿನ್ನ ಖಾದ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆಕರ್ಷಿಸುತ್ತಿವೆ. ಸ್ಥಳ ಅಶೋಕ್ ನಗರ, ಬಾಲಕೃಷ್ಣ ಲೇಔಟ್ ಹತ್ತಿರ, ಕೆಜಿಎಫ್. ಸಂಪರ್ಕಿಸಿ 8861299700. Spic Dex, do the cha-cha-cha, Spic Dex, and go bananas. Hey girl, when you got it, just let your hair down and move like there's no one but you that's around. Spic Dex, when you're on the move, Spic Dex, when you feel the groove, Spic Dex, do the cha-cha-cha, Spic Dex, and go bananas. Spic Dex, kids and ladies wear, always with you. Spic Dex, when you're on the move, Spic Dex. வீடா, விவசாயமா, தொழிற்சாலையா, இந்த மூணுக்குமே சுகுணா இண்டஸ்ட்ரியில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சுகுணா பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்கள் எனர்ஜி எஃபிஷியன்ட் தொழில்நுட்பத்துடன் தயாராகிறது. நீண்ட ஆண்டுகள் உழைக்கும் சுகுணா பம்புகள் உங்கள் மனதீங்கா இடம் பிடிக்கும். தலைமுறைகள் வாழ்த்தும் தரமான பம்புகள் சுகுணா பம்ப்ஸ்.